இது வந்து 117 வாலண்டரி காசிங் கிரீவியஸ் ஹர்ட். இதோட கரஸ்பாண்டிங் ஐபி செக்ஷன் வந்து 322 325 ஐபிசி. சரி, ஃபஸ்ட்டு whoever voluntary cause hurt if the hurt which he intends to cause or knows himself to be likely to cause us grievous hurt, and if the hurt which he causes us grievous hurt is said voluntary to cause grievous hurt. வாலண்டரி as grievous hurtனா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு பர்சன் வாலண்டரி grievous hurt எப்போ பண்ணுறாரு? he intends to cause a grievous hurt. ஃபஸ்ட்டு அவருக்கு ஒரு இன்டென்ஷன் இருக்கணும், அதான் ஃபஸ்ட்டு. ஒரு இன்டென்ஷன் இருக்கணும். ரெண்டாவது, he knows that his act is likely to cause himself it cause a grievous hurt. ரெண்டாவது, அவருக்கு நாலேஜ் இருக்கணும். மூணாவது, the hurt actually caused is a grievous hurt. அப்போ மூணாவது என்ன? உண்மையிலேயே அதோடைய அவுட்கம் என்னவாக இருந்திருக்கு? அது வந்து ஒரு கிரீவியஸ் ஹர்ட்டாக இருந்திருக்கு. அப்போ 3 இன்க்ரீடியண்ட்டு. ஃபஸ்ட்டு இன்டென்ஷன் இருக்கணும், ரெண்டாவது நாலேஜ் இருக்கணும், மூணாவது அது கிரீவியஸ் ஹர்ட் இருக்கணும். 3. அப்போ அடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. எக்ஸ்ப்ளனேஷன் என்ன? எ பர்சன் இஸ் நாட் செட் வாலண்டரி டு காஸ் கிரீவியஸ் ஹர்ட் எக்ஸப்ட் வென் he both causes grievous hurt and intends or knows himself to be likely to cause grievous hurt. But he is said voluntary to cause grievous hurt if intending or knowing himself to be likely to cause grievous hurt of one kind, he actually grievous hurt of another kind. ஆக்சுவலாக சிம்பிளான எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னா, நான் வந்து மூஞ்சில் அடிக்க போனேன், ஆனால் மூஞ்சில் அடி விழுகாமல் மண்டையில் அடி விழுந்துருச்சு. நான் மூஞ்சில் அடிக்க போனது தான் என்னோடய இன்டென்ஷனு, ஆனால் மண்டையில் அடிப்பட்டதுக்கு நான் இன்டென்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்லி கிரீவியஸ் ஹர்ட்லேருந்து தப்பிக்க முடியாது. அதான் அதோட எக்ஸ்ப்ளனேஷனு. அப்போ a person is not set to the voluntary merely because grievous hurt வந்து occurs in the different kind. எக்ஸாம்பிளுக்கு, அதாவது ஏ வந்து என்ன பண்ணுறாரு, பியை வந்து அவருடைய ஐயை அட்டாக் பண்ணி அடிக்க போகிறாரு. அவருடைய இன்டென்ஷன் வந்து பியுடைய கண்ணை பார்த்து அடிக்க போகிறாரு. ஆனால் இன்ஸ்டெட்டாக பியுடைய ஜாலப்பட்டு அது பெரிய ஃப்ராக்சர் ஆயிடுது. அப்போ அதுவும் கிரீவியஸ் ஹர்ட் தான். அதுக்காக நான் வந்து அடிக்க போனது வந்து அவர் பியோடைய கண்ணை தான். ஜா வந்து ஃப்ராக்சர் ஆனதுக்கு நான் காரணம் இல்லை, அப்போ எனக்கு இன்டென்ஷன் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுவும் வாலண்டரி காசு கிரீவியஸ் ஹர்ட்டுக்குள்ளே தான் வரும் அப்படின்னு தான் இதோடைய எக்ஸ்ப்ளனேஷன். அதுக்கு வந்து ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் தராங்க அழகா. என்ன? ஏ இன்டெண்டிங் ஆஃப் நோயிங் himself to be likely permanent to disfigure Z's face gives Z a blow which does not permanently disfigure Z's face but which causes Z to suffer severely bodily pain for the space of 15 days. A has voluntary caused grievous hurt. ஏ என்ன நினைக்கிறாருன்னா, இஜட்டோட ஃபேஸை பெர்மனெண்ட்டாக டிஸ்ஃபிகர் பண்ணிடணும், அவன் மூஞ்சியை உடச்சி அவன் மூஞ்சியை சிதைச்சிடணும் அப்படின்னு நினச்சி தான் போய் அடிக்கிறாரு. அடிக்கும்போது அவர் கொடுக்குற ப்ளோவில் அடிக்கிறதுல இஜட்டோட ஃபேஸ் என்னமோ பெர்மனெண்ட்டாக டிஸ்ஃபிகர் ஆகலை, ஆனால் அதில் அவருக்கு ஒரு பெரிய பாடி பெயின் வந்து கிட்டத்தட்ட 15 நாள் வந்து அந்த பாடி பெயினில் சஃபர் ஆகிறார். அப்படின்னா இங்கே ஏ வாலண்டரி காஸ்டு கிரீவியஸ் ஹர்ட்ன்றதை புரிஞ்சுக்கலாம். இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இல்லுஸ்ட்ரேஷனில் இந்த டைம் தராங்க பாருங்கள். அப்போ சிவியர்லி பாடிலி பெயின் ஃபார் த ஸ்பேஸ் ஆஃப் 15 days. அப்போ நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒருத்தவர் ஹாஸ்பிட்டலில் 15 நாள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்பட்டது கிரீவியஸ் ஹர்ட் தான் அப்படின்றத இந்த இல்லுஸ்ட்ரேஷன் வச்சு நம்ம புரிஞ்சுக்க முடியும். மேபி ஜட்ஜ்மெண்ட் எப்படி சொல்லுன்றதை நம்ம ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இது வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரி, வி கோயிங் டு தி நெக்ஸ்ட் செக்ஷன். whoever except in the case provided by the subsection 2 of the section 122 voluntary causes grievous hurt shall be punished with imprisonment of either description for a term which may extend to 7 years and shall also be liable to fine. இப்போ ரெண்டாவது செக்ஷன் என்ன சொல்லுது? இந்த பர்சன் வந்து கிரீவியஸ் ஹர்ட் பண்ணுறாங்களே, இது டஸ் நாட் அப்ளை வித் தி சப்செக்ஷன் 2 ஆஃப் செக்ஷன் 122. சப்செக்ஷன் 122 என்ன சொல்லுதுன்னா, வாலண்டரி காசிங் ஹர்ட் ஆர் கிரீவியஸ் ஹர்ட் ஆன் ப்ரொவகேஷன், அதாவது சடனாக பிளான் பண்ணி ஒன்று வரலை,
சடன் ப்ரொவகேஷனில் திடீர்னு ரோட்டில் போகிறோம், வண்டி முன்னாடி வண்டியில் முட்டிருச்சு. இந்த முட்டும் போது இடையில ஏற்பட்ட அந்த சடன் ப்ரொவகேஷனில் சண்டை நடந்துடுது. அந்த சண்டையில் அடிபட்டு ஒரு காயம் ஏற்படுதுல, அந்த காயம் இல்லாத மற்ற கிரீவியஸ் ஹர்ட்டுக்கு இந்த பனிஷ்மெண்ட் பொருந்தும். எவ்வளோ தூரம்? அப் டு 7 years அண்டு ஷால் ஆல்சோ பி லைபிள் டு ஃபைன். 7 years பனிஷ்மெண்ட்டு அண்டு தான் ஃபைனும் கட்டாயம் உங்களுக்கு வந்து ஃபைன் கொடுக்கணும். அண்ட் ஷால் ஆல்சோ பி லைபிள் டு ஃபைன். அதான். அடுத்து 3வது சப்செக்ஷன். 3வது சப்செக்ஷன் என்ன? கிரீவியஸ் ஹர்ட் whoever commits an offense under subsection 1 and in course of such commission causes any hurt to person which causes that person to be permanent disability or in persistent vegetative state. vegetative stateனா காலம் முழுக்க அவங்க நகர முடியாமல் ஒரு கோமா நிலையில் இருக்கிறதா வெஜிடேட்டிவ் ஸ்டேட். அப்படி இருந்தால் shall be punished with rigorous imprisonment for a term which shall not be less than 10 years but which may extend to imprisonment for life, which shall mean imprisonment for the remainder of the person's natural life. அப்போ 3வது என்ன? நீங்கள் சப்செக்ஷன் 1ல் பண்ணுற மாதிரி சப்செக்ஷன் 1ல் இன்க்ளூட் பண்ண அந்த வாலண்டரி காசிங் ஹர்ட்டை தான் சப்செக்ஷன் 1ல் வந்து டிஃபைன் பண்ணுது. அப்போ அந்த டிஃபைன் பண்ண வாலண்டரி காசிங் ஹர்ட்டை அதோடைய ரிசல்ட் என்னவாக இருக்குது? பெர்மனண்ட் டிசேபிலிட்டியாக இருக்கலாம், அல்லது பெர்சிஸ்டன்ட் வெஜிடேட்டிவ் ஸ்டேட்டில் கொண்டு போய் விடுது. அப்படின்னா அது ரொம்ப சீரியஸ் அஃபென்ஸாக கன்சிடர் பண்ணி அதில் ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட்டு, அவருக்கு குறைஞ்சது 10 வருஷத்துக்கு கம்மியாக அவருக்கு தண்டனை கொடுக்கக்கூடாது, அதிகபட்சம் அவருக்கு இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் லைஃப் கொடுக்கணும். அதுலேயும் அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, இந்த இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் லைஃப்ன்றது அந்த பர்சனுடைய நேச்சுரல் லைஃப் முடிகிற வரைக்கும் அந்த இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் லைஃப்ன்றது இருக்கணும். அதாவது அவர் காலம் முழுக்க சிறையில் தான் இருக்கணும். இந்த செக்ஷன் கீழே அவருக்கு வந்து ஜெயில் டேர்ம் கிடச்சிருச்சு அப்படின்னா, ஒருவேளை லைஃப் கொடுத்தாங்க அப்படின்னா, ஒருவேளை லைஃப் வந்து ட்ரையல் கோர்ட் கொடுக்குது அப்படின்போது அந்த லைஃப்ன்றது எது வரைக்கும் இருக்கலாம்? ரிமைண்டர் ஆஃப் தி பர்சன் நேச்சுரல் லைஃப் வரைக்கும் அது இருக்கலாம். அடுத்து சப்செக்ஷன் 4. when a group of 5 or more persons acting in concert, அதாவது ஒற்றுமையாக concert, causing grievous hurt to a person on the grounds of his race, caste or community or sex, place of birth, language, personal belief or any other similar ground, each member of such group shall be guilty of the offense of causing grievous hurt and shall be punished with imprisonment of either discretion for a term which may extend to 7 years and shall also be liable to fine. அடுத்து 4வது, ஒரு டிஸ்கிரிமினேட்டரி கிரவுண்ட்ஸில் 5 அல்லது அதற்கு மேற்பட்ட பர்சன் ஒன்றா சேர்ந்து அவங்க இன்னொருத்தவங்களுக்கு கிரீவியஸ் ஹர்ட்டை உருவாக்கினா அந்த அட்டாக் வந்து மோட்டிவேட்டட் பை ஒருவேளை விக்டிமுடைய ரேஸ் காரணமாகவோ, கேஸ்ட் காரணமாகவோ, கம்யூனிட்டி காரணமாகவோ, செக்ஸு காரணமாகவோ, பிளேஸ் ஆஃப் பர்த் காரணமாகவோ, அவனுடைய லாங்குவேஜ் காரணமாகவோ, அவனுடைய பர்சனல் பிலீஃப், அவன் நம்புகிற ஒரு விஷயத்துக்கு காரணமாகவோ, அல்லது எனி அதர் சிமிலர் கிரவுண்டு, இது மாதிரியான ஏதோ ஒரு காரணத்துக்காகவோ சொல்லியிருந்தா அந்த கும்பலில் இருக்க எல்லோருமே கில்ட்டியாக வந்து அதை வந்து கில்ட்டியாக அது மாறுவாங்க. எல்லோருக்கும் அந்த கிரீவியஸ் ஹர்ட்டில் பங்குண்டு. அவர்களுக்கு பனிஷ்மெண்ட் வந்து 7 years வந்து அவங்க பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். அண்ட் ஷால் ஆல்சோ பி லையபிள் டு ஃபைன். அப்போ இதில் மொத்தம் 4 செக்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து சப்செக்ஷன் 1 பார்த்தோம். அதில் வாலண்டரி காசஸ் ஹர்ட்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் தராங்க. அப்போ எது கிரீவியஸ் ஹர்ட்டு, நாலேஜ் இருக்கணுமா? அப்போ எக்ஸாக்ட் டைப் ஆஃப் கிரீவியஸ் ஹர்ட் வந்து இன்டென்ஷன் வந்து நான் வந்து வேறு இடத்த தாக்க வந்தேன், இந்த இடத்த தாக்கலை அப்படின்றது இருக்கக்கூடாது. ஒரு கிரீவியஸ் ஹர்ட் இருக்குது அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க அந்த கிரீவியஸ் ஹர்ட்டுக்குள்ளே இந்த செக்ஷனுக்குள்ளே வந்துடுவாங்க. அப்போ இல்லுஸ்ட்ரேஷன் பார்க்கும்போதும் அவருடைய ஃபேஷியல் டிஸ்அக்ரிமெண்ட்டை வந்து அடிக்கிறதுக்காக வராரு. ஆனால் பெர்மனெண்ட்டாக நடக்கல. 15 நாள் வரைக்கும் அவருடைய அந்த பாடியிலே பெயின் இருக்கனால அது ஒரு கிரீவியஸ் ஹர்ட்டாக எடுத்துக்கப்படுது அப்படின்றத பார்த்தோம். சப்செக்ஷன் 2 என்ன சொல்லுது? 122 BNS ஆஃப் சப்செக்ஷன் 2க்கு இல்லாத எல்லா கிரீவியஸ் ஹர்ட்டும், அதாவது சடன் ப்ரொவகேஷன் இல்லாத எல்லா கிரீவியஸ் ஹர்ட்டுக்கும் இந்த சப்செக்ஷன் 2 வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்லுது. அடுத்து சப்செக்ஷன் 3 என்ன சொல்லுது? பெர்மனண்ட் டிசேபிலிட்டியோ அல்லது நேச்சுரல் லைஃபோ இது பெர்சிஸ்டன்ட் வெஜிடேட்டிவ் ஸ்டேட்டோ இருக்கும்போது அவங்களுக்கு சப்செக்ஷன் 3 பனிஷ்மெண்ட் சொல்லுது. 4 என்ன சொல்லுது? 5 அல்லது அதுக்கு மேற்பட்டவங்க கன்சர்ட்டாக
வந்து திட்டமிட்டு, அதாவது ஒற்றுமையாக வந்து ரேஸ் காரணமாக, ஏதோ டிஸ்கிரிமினேட்டிவ் கிரவுண்டு காரணமாக அட்டாக் பண்ணியிருக்காங்க, ஒரு கிரீவியஸ் அக்ட் ஏற்படுத்தியிருக்காங்கன்னா அவங்களுக்கு 7 வருஷம் வரைக்கும் தண்டனை தரலாம் அப்படின்னு சொல்லுது. அப்போ கிளாசிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது அந்த சடன் ப்ரொவோகேஷனால் கிரீவியஸ் அக்ட் ஏற்படுத்துறது வந்து காக்னிசபிள் தான், ஆனால் பெயிலபிள் அதில் போட்டால் எனி மேஜிஸ்ட்ரேட் வந்து அதை வந்து விசாரிக்கலாம். 117 கிளாஸ் 3யும் 4ம் காக்னிசபிள், நான் பெயிலபிள், கோர்ட் ஆஃப் செஷன் தான் இதை விசாரிக்க முடியும். கோர்ட் ஆஃப் செஷன் தான் காம்பிடன்ட் அத்தாரிட்டி. இதில் இன்னொரு செக்ஷனில் நம்ம பார்ப்போம்.